மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இங்கிலாந்துடனான முதல் டெஸ்ட் போட்டியில் ஐசிசி விதிகளை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா மீறியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாலாஜி. இங்கிலாந்துடனான முதல் டெஸ்ட் போட்டியில் என்ன விதிமீறலானது நடைபெற்றது, மேலும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா விதிகளை மீறி செயல்பட்டதாக ஐசிசி புகார் தெரிவித்து நடவடிக்கையும் எடுத்துள்ளது. அதாவது இங்கிலாந்தின் இரண்டாவது இன்னிங்ஸின் போது ஆட்டத்தின் 81வது ஓவரில் இங்கிலாந்து பேட்டர் ஆலிப்போ பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ரன் ஓடும் போது வேண்டுமென்றே பும்ரா அவர் ரன் ஓடும் பாதையில் குறுக்கிட்டதாகவும் அதனால் ஆலிப்போப் ரன் ஓடுவதில் இடையூறு ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது ஐசிசி நடவடிக்கை இருக்கிறது. அதாவது அந்த ரன் ஓடும்போது பும்ராவும் ஆலிப்போப்பும் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டனர். இத்தகைய சூழல் பும்ரா வேண்டுமென்றே ஆலிப்போப்பின் ஓடுதளத்தில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நின்றதாக புகார் கூறி ஐசிசி நடவடிக்கை எடுத்துள்ளது. இது மட்டுமின்றி பும்ராவிற்கு ஒரு டிமெரிட் புள்ளியையும் ஐசிசி அளித்துள்ளது. அதாவது டிமெரிட் புள்ளி என்பது ஒரு இழப்பீட்டு புள்ளி என அழைக்கப்படும். அதாவது வீரர் விதிகளை மீறியதால் அவர்களுக்கு இழப்பீட்டு புள்ளியை வழங்குவதை ஐசிசி வழக்கமாக வைத்துள்ள சூழலில் தற்போது பும்ராவிற்கு ஒரு டிமெரிட் புள்ளியும் வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக ஒரு வீரர் 4 டிமெரிட் புள்ளிகளை 24 மாத காலத்திற்குள் பெற்றால் அவருக்கு ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 2 ஒருநாள் போட்டிகளில் தடை விதிக்கப்படும், விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படும். தற்போது பும்ரா ஒரு புள்ளியை பெற்றுள்ளார். அடுத்த 24 மாதத்திற்குள் அவர் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் அடுத்தடுத்த புள்ளிகளை பெற்றால் அவருக்கு ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.